இவனோட கைநாடியை பார்த்து நீ கண்டிப்பா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணுவ, அப்படி மட்டும் பண்ணாடினா உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கண்டமே ஏற்படும் சொல்லிடுறான். இவனும் அதையெல்லாம் கேட்டு ரொம்பவே பயந்து போய் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள்ல சாக போறவங்களை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்றான். முதல்ல ஒரு பாட்டியை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி கொல்லலான்னு பாக்குறான். பார்த்தா அந்த பாட்டி சுறாமீனுக்கு இணையா ஸ்விம்மிங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் தற்கொலை பண்ணிக்கலான்னு தூக்கு மாட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இவனுங்க ஓடி வந்து அவரை காப்பாத்தாம கீழே இருக்க சேர தள்ளி விட்டுட்டு ஓடிடுறானுங்க. பார்த்தா அவரும் ஃபேன் கலண்டு கீழே விழுந்து உயிர் தப்பிச்சிடுறாரு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வயசானவருக்கு போட்டுட்டு இருந்த ஆக்சிஜன் சிலிண்டரை கழட்டி விட்டுறாங்க. இவன் இதை பண்ணதுனாலேயே அவரும் மெடிக்கல் மிராக்கிளா உயிர் பிழைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொந்தத்திலேயே ஒரு பாட்டி ஸ்வீட் சாப்பிட்டா செத்து போற நிலைமையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவனும் சைனைடு கலந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த பாட்டி வீட்டுக்கு போய் யாருக்குமே தெரியாம இதை மட்டும் சாப்பிடுங்க, உங்க உடம்பெல்லாம் சரியா போயிருன்னு கொடுத்துட்டு வந்துடுறான். பார்த்தா அடுத்த நாளே அந்த பாட்டியும் ஸ்வீட் சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்கன்னு செய்தி வருது. இவனும் சந்தோஷமா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த டெத்தை அட்டன் பண்ணலான்னு போறான். அங்க அந்த பாட்டியோட பையன் பாட்டியோட கட்லுக்கடியில இருந்து இவன் கொடுத்த சைனைடு கலந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு வராரு. அப்பதான் இவன் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அந்த பாட்டி இறக்கலைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தை அந்த ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடலான்னு போகுது. அதை பார்த்துட்டு இவனும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட இருந்து ஸ்வீட்டை பிடிங்கிட்டு ஓடிடுறான். அப்புறம் வேலை செய்யற இடத்துல மேனேஜர் இவனோட ஃபியான்சே கிட்ட ரொம்பவே வலிஞ்சு பேசுறத பார்த்துட்டு அவனை கொலை பண்ணலான்னு முடிவு பண்றான். மேனேஜரும் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவனும் உச்சத்தை தொண்ணோம்னா இந்த ஜிங்கா கோல்டு சென்ட்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு போலியோ விளம்பரம் பண்ணி இவனும் மேனேஜர் கிட்ட சென்ட் பாட்டில வித்தர்றான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட பர்த்டேக்கு வந்த மேனேஜரும் வாங்கின சென்ட் பாட்டில ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்றாரு. அந்த சென்ட் பாட்டில பார்த்துட்டு இவனும் வேகமா ஓடி போய் மேனேஜர் கூட சண்டை போட்டு சென்ட் பாட்டில புடுங்கி கொண்டு போய் ஆத்துல போட்டுறான். நம்ம ஹீரோவும் வேற வழி தெரியாம நாடி பார்த்து சொன்ன ஜோசியக்காரங்கிட்டே போய் எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்கறான். அவனும் சரி அப்படின்னா மும்பைல அதிகாரத்தையும் ஆட்சியும் வச்சு சாதாரண மக்களை அராஜகம் பண்ணிட்டு இருக்க ஒரு தாதாவை கொள்ள நான் உனக்கு ஸ்கெட்ச் போட்டு தரேன், அதை நீ எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணிருன்னு சொல்றாரு. இவனுக்கு இருந்த மூட நம்பிக்கையால இவனும் சரின்னு சொல்லிடுறான். ஸ்கெட்ச் என்னன்னா ரெஸ்டாரண்ட்ல நடக்க போற பார்ட்டியில தாதாவை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னுருன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக நம்ம ஹீரோவும் பார்ட்டி நடக்கிற ரெஸ்டாரண்ட்ல சுத்திட்டு இருக்கும் போது யதார்த்தமா ஒரு ரூமுக்குள்ள போயிடுறான். பார்த்தா அங்க ஜோசியக்காரனும் தாதாவோட ஒய்ஃபும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இவனும் ரொம்பவே கடுப்பாக அப்ப ஜோசியக்காரன் இவனுங்கெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுட்டு ஒழுங்கா தாதாவை கொன்னுடு, இல்லைன்னா நான் உன்னோட லவரை கொன்னுடுவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். வேற வழி தெரியாம இவனும் அந்த தாதாவை கொலை பண்ணலான்னு போறான். அப்ப அங்க ஒரு கலவரம் ஏற்பட நம்ம ஹீரோவும் ஜோசியக்காரனை கீழே தள்ளி விடலான்னு தள்ளிட்டு போறான். அதுக்கப்புறம் ஜோசியக்காரனோட சேர்த்து அந்த தாதாவும் நம்ம ஹீரோவுமே மாடியிலிருந்து விழுந்து மாடியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. அப்ப தாதா காலில் இருந்த நழுவி ஜோசியக்காரன் அங்க விழுந்து செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் தாதாவும் எப்படியோ மேல வந்துடுறாங்க. சொல்ல போனா அந்த தாதா கெட்டவரெல்லாம் கிடையாது, நல்லவரா தான் இருப்பாரு. கடைசியா அவரு நம்ம ஹீரோ கிட்ட தம்பி ஜோசியத்து மேல நம்பிக்கை இருக்கலாம், ஆனா மூட நம்பிக்கை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்ததான் என்ன மூவி போடலான்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.